ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கைத்தொழில் களஞ்சியம் சேனலில் சிவன்கண் நாட்டில் எப்படி கூட போடலான்றதை பார்க்க போகிறோம். பேஸ் பார்த்திங்கன்னா நார்மல் நாட்லேயும் மேலே ஃபுல்லாகவே சிவன்கண் நாட்டு வச்சு எப்படி கூட போடலான்றதை பார்க்க போகிறோம். இந்த கூடைகள் மாடல்கள் மற்ற கூட மாடல் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கிறோம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன். வயர் கூட ஐட்டம் சொல்லிகிட்டு இருக்கும், அதில் ஆல் டிசைன் கூடைன்னு சொல்லிட்டு இருக்கும். ஹேண்டில் மாடல் எல்லாமே தனியாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வயர் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் வயர் எடுத்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 3 4 5 6 6 அடியில் மொத்தம் 26 வயர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட நமக்கு ரன்னிங் வயர் தேவை. அதே கலரில் ரன்னிங் வயர் எடுத்துக்கோங்க. இப்போ ப்ளூ கலர் வயர் எடுத்துருக்குறோன்னா ப்ளூ கலர்லேயே ரன்னிங் வயர் எடுத்துக்கோங்க. பேஸ் போடுறதுக்கு மட்டும் அதே கலரில் ரன்னிங் வயர் எடுத்துருக்கிறேன். மேலே போடும்போது வேறு கலரில் ரன்னிங் வயர் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போது இந்த மாதிரி ஒரே அளவில் வச்சு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போது ரன்னிங் வயர் எடுத்துக்கணும். ரன்னிங் வயரில் இப்போ பாருங்கள், இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு பங்கு எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி மடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரே அளவு மடித்து வச்சதுலேருந்து பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துக்கோங்க. ரன்னிங் வயரை வச்சு இதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் அந்த வயரை அப்படியே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போது நாட் போட வேண்டியதான். சாதாரணமாக போடுற பேசிக் நாட் தான். இந்த மாதிரி சாதாரண பேசிக் நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. போட்டதுக்கப்புறமா நீங்கள் வயர் எல்லாமே ஒரே அளவு இருக்குதான்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து திரும்பவும் ரன்னிங் வயரை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு நம்ம அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கணும் பார்த்தீங்களா, 26 வயரையும் இந்த மாதிரி மடக்கிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிகிட்டே கொண்டு வரணும். ஒவ்வொரு வயரையும் இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். நான் பாருங்கள், கொஞ்சம் இதாக தான் சொல்லி கொடுக்குறேன், பொறுமையாக. உங்களுக்கு வீடியோவில் ஸ்லோவாக தான் சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணியே போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி மடக்கியாச்சு. திரும்ப அடுத்த வயர் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. மடித்த வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்ப நாட் போட்டுக்க வேண்டியதான். இப்படியே நாட்டை கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். பாருங்கள், போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 நாட் போட்டிருக்கோம். திரும்பவும் ரன்னிங் வயரை மடக்கிக்கோங்க. நம்ம போடுறது ஃபுல்லாகவே ரன்னிங் வயரில் தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கட் பண்ண இந்த 26 வயரையும் ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி கட் பண்ண வயரில் ஒவ்வொரு வயராக ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. பாருங்கள், 1 2 3 4. இதுக்கப்புறம் திரும்பவும் இருக்கிற வயர் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. 6 அடி வயர் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு திரும்பவும் போட்டுகிட்டே வரணும். இந்த மாதிரி போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள், அடுத்தடுத்த வயர் ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். நாங்கள் வயர் கூட ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. வயர் கூடையில் பிளாஸ்டிக் வயரில் போடுற அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இது எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். வயர் கூடையும் போட்டு தர்றோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போது பாருங்கள், இந்த மாதிரி ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். அடுத்த வயரையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அதே மாதிரி தான் பேசிக் நாட் போட்டு ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். நிறைய பேருக்கு பேசிக் நாட்டில் எப்படி ஜாயின் பண்ணுன்றது கேட்குறீங்க. இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. திரும்ப அடுத்தடுத்த வயர்களை ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக இப்போ நான் ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இந்த மாதிரியே நீங்கள் கண்டினியூஸாக இருக்கிற எல்லா வயர் நாட்டையும் போட்டு முடிச்சிடுங்க. மொத்தம் 26 நாட்டையும் போட்டு முடிச்சிடுங்க. போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் போட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி இருக்கிற எல்லா வயரையும் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். மொத்தம் 26 நாட்டையும் போட்டு முடிச்சுக்கோங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் ரன்னிங் வயரை கட் பண்ணணும். பாருங்கள், ஆப்போசிட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதே அளவுக்கு வயரை வச்சுட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி அளவை எடுத்துட்டு அதே அளவில் கட் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ரவுண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா,
இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் திரும்பவும் அதே அளவு எடுத்துக்கணும். இப்போ இந்த வயர் இருக்குல்ல, இதே அளவில் ரன்னிங் வயரை வச்சு கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இதுதான் சென்ட்ரு பாயிண்ட்டு. இந்த சென்ட்ரு பாயிண்டில் அளவுக்கு அப்படியே எடுத்துக்கோங்க. இந்த சென்ட்ரு பாயிண்ட் அளவுக்கு பாருங்கள், அதே வயரோட அளவுக்கு கரெக்டாக எடுத்துகிட்டே வரணும். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணால் நார்மல் நாட்டு கூடைக்கும் இதே அளவு தான். இப்போது இந்த அளவு கரெக்டாக எடுத்தாச்சு. இதை அப்படியே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ பாருங்கள், மேலே வந்து நாட் போட ஆரம்பிக்கிறேன். நம்ம வந்து எப்பயுமே மேலேயும் கீழேயும் மாற்றி மாற்றி நாட் போட்டுகிட்டே வரணும். சரிங்களா? பேஸ் போடும்போது ஒரே சைடு மட்டும் பேஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ண முடியாது. போட்டிங்கன்னா உங்களுக்கு கூடையில் ஒரு பக்கம் வயர் வந்து அதிகமாக இருக்கும், இன்னொரு பக்கம் வயர் கம்மியாக இருக்கும். அதனால் 2 பக்கமே மாற்றி மாற்றி போடணும். சென்டருக்கு மேலே ஒரு லைனு, கீழே ஒரு லைனு, அந்த மாதிரி போட்டுகிட்டே வரணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல செகண்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நாட் எப்படி போடலான்றதே பார்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கண்டினியூஸாக போடணும். கொஞ்சம் பக்கத்தில் வச்சு உங்களுக்கு நான் வீடியோவை காட்டுறேன். இந்த மாதிரி வச்சு நாட் போட்டுக்கோங்க. இதுதான் நம்ம வந்து பேசிக் நாட்டு. இதே மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் வந்து செகண்ட் லைன் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். பிகினர்ஸ்க்காக தான் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி போடுறோன்றத சொல்லி கொடுக்குறோம். அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக போட்டாலே நீங்கள் இந்த கூடையை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிடலாம். உங்களுக்கு சாதாரணமாகவே பிஸ்கட் நாட் கூட இந்த கூடைகளை விட சிவன்கண் நாட் கூட போடும்போது ரொம்ப அழகாக தெரியும். அதனால் இந்த கூடையை நான் ட்ரை பண்ணி பாருங்கள். இது 2 ரோல் கூட பாருங்கள். இப்போது 2வது லைனும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போது இதே மாதிரியே தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா செகண்ட் லைன் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதே மாதிரி போட்டு முடிச்சுட்டு திரும்பவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டேன். செகண்ட் லைன் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டேன். போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த வயரை கட் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், இந்த மாதிரி அதே அளவு எடுத்துகிட்டு கட் பண்ணி விட்டுறணும். நம்ம போட்ட சென்ட்ரு பாயிண்ட்டை ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சென்ட்ரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்ட்ரு பாயிண்ட்டில் ஒரு நாட் போட்டுக்கிட்டேன். இப்போது சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே தான் போட்டுட்டு வரோம். திரும்பவும் பாருங்கள், சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே அடுத்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, திரும்பியும் அதே வயரை எடுத்துட்டு அப்படியே ஒரு பகுதி எடுத்துக்கணும். இதில் வந்து சைடில் எடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாகவும் எடுக்கலாம். பிகினர்ஸ்க்கு வந்து அது தெரியாதுன்றதுனால நான் ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டேன். அதனால் இந்த அளவுக்கு ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு நாட் போட்டுக்கோங்க. இப்போ 3rd லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே செகண்ட் லைனு, சென்ட்ரு பாயிண்ட்டோடு சேர்த்து 3rd லைன் வந்து போட்டுட்ருக்குறோம். இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம போடுற லைன் எல்லாமே போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், இது 3rd லைன் பார்த்தீங்கனாலே தெரியும். இதை அப்படியே கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியது தான். பாருங்கள், 3rd லைன் ஃபுல்லாகவே அப்படியே கண்டினியூஸாக நான் சொன்ன மாதிரியே தான். சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே 2வது லைன் போட்டுட்ருக்குறோம். சென்ட்ரு பாயிண்ட்டோடு சேர்த்து 3வது லைன் போட்டுட்ருக்குறோம். இப்போ இந்த லைனை ஃபுல்லாக கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா பேஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு போட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நாட் எல்லாமே போட்டுகிட்டே வாங்க. நாட் எல்லாமே உங்களுக்கு பேசிக் நாட் வீடியோ ஃபுல்லாகவே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதை தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. க்ரோஷா ஒர்க், மேக்ரோமிக் ஒர்க், இதுக்கெல்லாமே பேசிக் நாட் வீடியோ வந்து போட்டிருக்குறோம். அதை தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைன் 3rd லைன் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இதில் வந்து பேஸ் வந்து உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரியே இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்போ சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே 2 போட்டிருக்கிறோம். இதே மாதிரி இன்னும் 2 போடுங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே 4 போடணும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பாயிண்ட்டோடு சேர்த்து 5